ஏய், என்ன பைத்தியக்காரத்தனம்? நான் உயிரோடுறது என்ன பிரயோஜனம்? நான் செத்து போறேன், என்ன சாக விடு. மாதிரி பேசாத. அந்த ராஜேஷ் என்ன சீட் பண்ணிட்டா ஷைனி. சீட் பண்ணா அவனை பழி வாங்கணும்டி. நீ எதுக்காக சாகணும்? எனக்கு இப்போ 3வது மாசம். அதுக்கு என்ன, அபார்ஷன் செஞ்சுக்கோ. அபார்ஷனா? அதுல தப்பே இல்ல. நான் சொல்றத கேட்டு அபார்ஷன் பண்ணிட்டு உன் கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. அப்படி செஞ்சாதான் அவனை செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கும். என் கூட வா. என்னங்க அடியே சொரண்டாதரி, நீ இப்ப வாய் வயிறுமா இருக்க. குறும்பு பண்ண வேண்டியவன் உள்ள இருக்கான், அவனை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவன் பிறக்கிறதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. என்னங்க என்னங்க என்னங்க? யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? முரளி இருக்காரா? முரளி மேல இருக்கான். இப்படி உட்காருமா, கூப்பிடுறேன். முரளி, முரளி, முரளி. என்ன ஷைனி, என்ன பக்கம்? முரளியை பார்க்கணும். அவன் இன்னும் ரூமுக்கு வரலையே. ஏதாவது அர்ஜென்ட்டா? ஆமா, உடனே முரளியை மீட் பண்ணணும். எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியாது ஷைனி, மேட்டர் சொல்லு. இப்ப நான் எதையும் சொல்ற நிலைமையில இல்ல. முரளி வந்தா அவர்கிட்ட முக்கியமான மேட்டர் பேசணும்னு சொல்லுங்க. ஹாய் முரளி. ஹாய் ஹாய். வர வழியில ஷைனியை பாத்தியா? இல்லையே. இல்லையா? இப்பதான் வந்துட்டு போனடா. டேய், ஷைனியை பார்த்தா ஏதோ ப்ராப்ளத்துல மாட்டிருக்க மாதிரி தோணுது. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? டேய், ஷைனி ரொம்ப பாவம்டா. உன்கிட்ட ஏதோ சொல்லணும் வந்தா, நீ இல்லைன்னதும் கவலையோட மூஞ்சிய சுழிச்சுக்கிட்டு போயிட்டா. போய் என்னன்னு பாடுறா ப்ளீஸ். சரி டாக்டர், இப்ப எப்படி இருக்கு? செக் பண்ணி பார்த்தேன். வயித்துல கட்டி இருக்கு, பிரெக்னன்ட் இல்ல. ஐயோ, உள்ள போறக்கணும் ரொம்ப ஆசையா இருந்தாலே. உள்ள போறக்கலையேன்னு கவலைப்படுறியா கமலம்? எதுக்குங்க கவலை? இத்தனை பசங்க எனக்கு இருக்கும்போது. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நாங்கெல்லாம் உங்களை தப்பா நினைச்சிட்டோம். எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஆண்டி. உங்க மனசை நாங்க புண்படுத்தி இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டி. நீங்களும் மன்னிச்சிருங்க அங்கிள். எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டி. இல்லையா, நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். அப்படி பேசக்கூடாது. ஆமா அங்கிள், இப்படி பேசாதீங்க அங்கிள். ஷைனி, என் ரூமுக்கு எதுக்கு வந்த? என் ரூமுக்கு வராத, என் பின்னாடி சுத்தாதன்னு எத்தனை தடவை சொல்றது? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்ன சொன்னாலும் எனக்கு உன் மேல இஷ்டம் இல்ல. என்ன தொந்தரவு பண்ணாத. எனக்கு அது நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சு ஏன் என் பின்னாடி சுத்துற? எனக்கு அது பிடிக்காது. முரளி, இந்த ஜென்மத்துல இல்ல, அடுத்த ஜென்மத்திலையும் உன் மனசுல இடம் பிடிக்க முடியாதுன்னு தெரியும். என்னால உனக்கும் மீனாட்சிக்கும் நடுவுல. அவளை பத்தி பேசுறது கூட உனக்கு அருகதை கிடையாது. அது உண்மைதான். நான் சொல்றது முழுசா கேளு ப்ளீஸ். நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். முரளி ப்ளீஸ். ராஜேஷ் மீனாட்சிய அவளுக்கே தெரியாம ஆபாசமா வீடியோ எடுத்திருக்கான். அந்த வீடியோ கேசட்ட மீனாட்சிக்கு நடக்க போற அவார்ட் ஃபங்க்ஷன்ல ப்ளே பண்ண போறான். நல்லாவே ஆக்ட் பண்ற. ராஜேஷ் நீ சேர்ந்து நடத்துற நாடகமா இது? நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சாகிறதுக்கு முன்னாடி யாராவது போய் சொல்லுவாங்களா? உனக்கு சாக அடிக்க தெரியும், ஆனா சாக தெரியாதே. நீ எல்லாம் வந்து ஷைனி, என்னாச்சு? ஷைனி, ஷைனி, என்னாச்சு? ஏன் இப்படி செஞ்ச? கடைசி நிமிஷத்துலயாவது உங்களை ஒன்னா பார்க்கணும்னு தான். ஓ முரளி, ஓ ராஜேஷ் கேசட்ட ப்ளே பண்றதுக்கு முன்னாடி மீனாட்சிய காப்பாத்து. இப்ப காப்பாத்த வேண்டியது மீனாட்சி இல்ல, ஒன்னதான்.
என்னாச்சு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த மருந்து வாங்கிட்டு வந்து என்னாச்சு ஷைனி சொல்றா? காப்பாத்தணும். டேய் டேய் ஷைனி ஷைனி ஏய் அந்த கேஸ் டேய் குடு ஏய் ஏய் உட்றா டேய் மரியாதை கொடு ஏய் டைம் எவ்வளவு ஆச்சு? 8 ஆச்சு சைனி. மீனாட்சிக்கு அவார்ட் கொடுக்கற நேரம் ஆயிடுச்சு. நான் அர்ஜென்ட்டா டிவி பார்க்கணும். அதுக்கு நான் ஏன் பண்றேன் ஷைனி? ரெஸ்பெக்டட் சீஃப் கெஸ்ட் மிஸ் மீனாட்சிக்கு இப்போ அவார்ட் கொடுப்பார். வாங்க சார். மீனாட்சி நீங்க எல்லாரும் இங்க 2 பேரையும் ஆசீர்வதிக்கணும்னு வேண்டிக்கிறேன். பிரிய சகி உன்னை பாராமல் இதயத்தில் உன்னை சேராமல் கண்கள் இணை மூடாமல் கலப்போம் இணை பிரியாமல் நிலவே என்னை பாராதே